ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி முட்டை கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இது தக்காளியும் வெங்காயமும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். லைட்டாக 2 வெந்தயம் போட்டுக்கிறேன், ரொம்ப இல்லாமல் லைட்டாக போடுங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சின்ன பட்டை ஒன்று, பிரியாணி இலை சின்னதாக ஒன்று. இப்போ இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு இதை நல்லா கிண்டி விடுவோம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொதி வந்துருச்சு. இப்போ இதில் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விடலாம். இப்போ இதில் தனியாத்தூள் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்குவோம். லைட்டாக புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேங்காய் கசகசா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா அதையும் லைட்டாக போட்டுக்குவோம். இது கொஞ்சம் போட்டோம்னா கெட்டியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் காரம் நல்லா வேணுங்கிறவங்க நல்லா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை போடுறேன். முட்டையில் லைட்டாக அந்த கிரேவியை எடுத்து அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். இதோட அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். பாருங்கள், முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அது மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இருக்கேன். இது செட்டிநாடு முட்டை கிரேவி. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.